ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஸோ இன்னையோட வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். என்னடா இவ்வளோ சமைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அதிர்ச்சியாகவும் இருக்கும். ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சாப்பாடு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் முன்னாடியே வந்து சொல்லிட்டேன், நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1 மந்த் கிட்டத்தட்ட 1.5 மாதம் முன்னாடியே கூட சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூலெல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எப்படினாலும் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா தான். ஏன்னா வெஜ்ஜு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால 2மே ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் 2 ஆச்சு, 3 ஆச்சு, 4 ஐட்டம் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி அதை தான் செய்ய போகிறேன். ஸ்கூல் போயிட்டு வந்து தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நேற்று முந்தா நாளே பார்த்தீங்க அப்படின்னா திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடைக்கு போகும்போது வாங்கிட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்து வந்து வச்சிட்டேன். ஸோ எனக்கு சமைக்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால எனக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியல ஃபஸ்ட்டு. ஆனால் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் இவ்வளோ வேலை இழுத்துருச்சு. நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெனு என்னென்னு சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஏன் நான் வந்து ஓகே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. தயிர் சேமியா, அதுக்கப்புறமா வந்து சென்னா மசாலா, அப்புறம் காலிஃப்ளவர் கிரேவி, இது 3 தான் ஃபஸ்ட்டு பிளானில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஐட்டம் ஆட் ஆனது வந்து பஜ்ஜி. ஸோ இது எல்லாமே நான் ரெகுலராக செய்கிறது தான். ப்ளஸ் பார்ட்டி அது எதுனாலும் பாட்லக் அந்த மாதிரி எதுனாலும் இது எல்லாமே நான் செஞ்சுருக்கேன். அதனால் இது ஈஸி இல்லை, கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சாரி இது கஷ்டம் இல்லை ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஓகே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். 3 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க, இதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, நம்ம எப்படியும் ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளே முடிச்சிடுவோம், நம்மள்ட்ட பெரிய அடுப்பு இருக்குது அப்படின்றதுனால அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வந்ததுலேருந்து செய்கிறேன். அவங்க சொன்ன டைமுக்கு தான் கரெக்டாக முடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. ஏன்னா எதுவுமே காய்கறி கட் பண்ணி வைக்கிறது, எந்த வேலையுமே ப்ரெப் ஒர்க் எதுவுமே செய்யலை. எல்லாமே அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து வச்சுருந்தது அப்படின்றதுனால சரி ஓகே ஓட்டிடலாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு அரைக்கிறது கூட நான் அப்போ தான் செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் என்ன நினச்சேன் அப்படின்னா, நம்மள்ட்ட 3 அடுப்பு இருக்குது, கொஞ்சம் பெரிய பாத்திரம், அதாவது ஒரு ட்ரே செய்கிற அளவுக்கு பாத்திரம் இருக்குது, முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் ஓகே, ஓரளவுக்கு வேலை ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடி செஞ்சதில் என்ன ஆயிடுச்சு, பயங்கர டயர்டாகிட்டேன். ப்ளஸ் நான் வந்து நாக்கை கடிச்சிக்கிட்டேன்னு சொன்னேன் இல்லையா, என்னால் உப்பு காரம் கூட பார்க்கவே முடியல. எனக்கு அது வேறு ஒரு பிரச்சனை. ஐயோ செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லிட்டுமே இது வேறு கரெக்டாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் இருக்கவங்க யாரும் பெருசாக உப்பு காரம்லாம் பார்த்து சொல்லவும் மாட்டாங்க. எனக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது, என்னென்னா உப்பு காரம் பார்த்து சமைக்க மாட்டேன். எனக்கு கண் பார்த்தா ஒரு அளவு தெரியும் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அப்படி செஞ்சிடலான்னு விட்டுட்டாங்க. என்ன விஷயம் கற்றுக்கிட்டேன்னு சொல்லட்டுமா? இந்த சேமியா இருக்கு இல்லையா, ஃபுல் ட்ரே பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சேமியா வந்து வேக வச்சு எடுத்து வச்சேங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ரொம்ப கொஞ்சமாக இருந்துச்சு. ஐயோ இது பத்தாதோ அப்படின்னு நினச்சேன். சரி ஓகே, வேணால் ஒரு ஃபுல் பேக்கெட் 1 கிலோ போட்டேன். சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வடித்து எடுத்துடலான்னு சொல்லிட்டு வேக வச்சு வடித்து எடுத்துட்டேங்க. இந்த தயிர் சேமியா பார்த்திங்க அப்படின்னா நம்ம தயிர் சாதம் செய்கிற மாதிரியே தான். நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட் வேறு அது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே ஃபஸ்ட்டு செஞ்ச நல்ல வேலை என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து பாலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 லிட்டர் காய்ச்சி வச்சுட்டேன். சரி ஓகே இதை வடித்து எடுத்துருவோம்னு சொல்லிட்டு இதை வடிச்சிட்டு எடுத்து வச்சிட்டேங்க. இது ஆறுனதுக்கப்புறம் அந்த பால் காய்ச்சி வச்சோம் இல்லையா, அந்த பால் வந்து நல்லா ஆறி இருக்கணும். ஆற அதில் சேர்க்கணும். ஸோ அந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சேங்க. கடைசியில் எல்லாம் அப்படியே டபுள் ஆகிடுச்சு. ஐயோ என்னடா இது தயிர் சாதத்துக்கு மேலே கொடுமையாக இருக்கே அப்படின்னு நினச்சேன். தயிர் சாதம் தான் யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா, நான் வீட்டுக்கு 3 கப்பு வச்சு செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 3 கப்புன்னு சொல்கிறது நான் குட்டி அந்த 100 ml டம்ளர் இருக்கும் இல்லையா, அந்த டம்ளர் அளவு சொல்கிறேன். எங்களுக்கு மட்டும் வைக்கிறேன்னா, மற்ற நாளில் ரைஸ் வச்சா அது ஓகே. ஆனால் தயிர் சாதம் செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அதில் 1.5 கப்பு தான் போடுவேன். ஏன்னா பால் தயிர் இது எல்லாம் சேரும்போது அப்படியே டபுள் குவான்டிட்டி வந்துடும். இது அந்தளவுக்கு வராதுன்னு நினச்சேங்க. ஆனால் இது அதை விட அதிகமாக வந்துடுச்சு. ஸோ சேமியா கிட்ட தான் அந்த பாடத்தை நான் வந்து கற்றுக்கிட்டேன் இன்றைக்கி. உங்களால் எப்படி இவ்வளோ வேலை செய்ய முடியுது, நீங்கள் எப்படி இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற கமெண்ட் ஒரு நாளைக்கு 1ஆவது வந்துடுது. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் சொல்லட்டுமா? நான் வந்து சமையல் வேலை, கிச்சன் வேலை அப்படின்னா இதெல்லாம் நான் வந்து சலிக்காமல் செஞ்சுருவேன். ஆனால் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லார் மாதிரியும் எனக்கும் இடுப்பு வலி, கை வலி, கால் வலி எல்லாமே வரும். அதுக்கு நான் ரெஸ்ட் எடுத்துப்பேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸை வச்சு ஒரு 2 நாள் ஓட்டிடுவேன். அந்த 2 நாளுக்குள்ள நான் ரெஸ்ட்டும் எடுத்துப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேலை செய்கிற அன்னைக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு மதியானத்தில் கொஞ்ச நேரம் தூங்கிப்பேன். அடுத்த நாள் சொல்கிறேன், வேலை செஞ்சு இன்றைக்கி முடிச்சிட்டேன் அப்படின்னா நாளைக்கு மதியானம் கொஞ்ச நேரம் தூங்கிப்பேன். அடுத்த நாள் ரெஸ்ட் எடுத்துப்பேன். இந்த மாதிரி என்ன வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எப்படி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துப்பேன். ஆனால் வேலை செஞ்சு தரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவாங்க. முடியாது அப்படின்னாலும் ஓப்பனாக முடியாது அப்படின்னு சொல்லிடுவேன். ஐயோ
என்ன நினச்சிப்பாங்களோ ஏது நினச்சிப்பாங்களோ அப்படிலாம் யோசிக்கவே மாட்டேன். நோனா நோ தான். செஞ்சு தரேன் அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவேங்க. ஸோ இது எல்லா விஷயத்துலையுமே அப்படி தான். வீட்டில் பசங்கக்கிட்டேயும் சரி, ஹஸ்பண்ட்கிட்டேயும் சரி, சம்டைம்ஸ் சொல்லுவாங்க, நீ ஏன் இவ்வளோ பாசியாக இருக்க, ரூடாக இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் முடியாதுன்னு தானேங்க சொல்ல முடியும். இல்லை அப்படின்னு சொல்லி மழுப்பிட்டு இருந்தால் எனக்கு பிடிக்காது. அதே மாதிரி என்கிட்டயும் யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா உண்டு இல்லைன்னு கரெக்டாக சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே சொல்லிடுவேன். செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு இல்லை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாமல் இருந்தீங்கன்னா எனக்கு கோவம் வரும் அப்படின்றதையும் நான் வீட்டில் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவேன். சில நேரத்தில் அது பாசியாக தோணும். பட் இருக்கிறதுலே ஒரு குட் பிஹேவியர் அப்படின்னா உங்களால் முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிடுறது தான் நான் சொல்லுவேங்க. நேத்தோட வீடியோவில் நிறைய பேர் வந்து அக்கா வெண்ணெய் தடவுங்க, B12 டேப்லெட் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருந்தீங்க. நான் அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் வச்சு கொஞ்சம் காகல் பண்ணிவிட்டு லைட்டாக நாக்கில் வந்து பட்டர் கொஞ்சம் நேரம் சில்லுன்னு எடுத்து அப்படியே தடவிட்டே இருந்தாங்க. ஓரளவுக்கு ஓகேவாயிடுச்சு, பேச முடியுது. ஆனால் வந்து இன்னும் புண்ணு இருக்குது. ஸோ ஒரு வாரத்துக்கு வந்து கொஞ்சம் காரம் சாப்பிடாம இருந்தால் தான் வந்து புண்ணு சரியாகும்னு நினைக்கிறேன். மற்றபடி நான் ஓகே தாங்க. இப்போ தயிர் சேமியா ரெடி ஆகிடுச்சு. தாளிப்பு போட்டுட்டேன். இன்னும் தயிர் மட்டும் கலக்கலை. ஸோ தயிர் மட்டும் போட்டு கலந்து எடுத்துட்டேன் அப்படின்னா சூப்பர் ஆகிடுங்க. ஸோ தயிர் வந்து காலையில் புற வச்சுருந்தேன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து சேர்க்கணும். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா இந்த பால் ஊற்றி இது பண்ணதே வந்து தாராளமாக போதுங்க. ஸோ இப்போ வந்து வெளியில் வந்து நம்மளோட காலிஃப்ளவர் வந்து வெந்துட்டுருக்கு. அதுக்கு வந்து தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றணும் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. யூஸ்வலாகவே எனக்கு இது மாதிரி பெரிய இது சமைக்கிறேன், பெரிய குவான்டிட்டி சமைக்கிறேன் அப்படின்னா நார்மலாக சமைக்கிறத விட டேஸ்ட்டாக வரும். அது ஏன் அப்படின்னா எங்கள் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா அம்மா வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டல் வச்சுருந்தாங்க சரியா. ஸோ நான் வளர்ந்ததே வந்து பெரிய பாத்திரங்களை பார்த்து பெரிய பாத்திரத்தில் சமைச்சி தான். எனக்கு கம்மியாக சமைக்கணும் அப்படின்னா தான் இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் அதையும் இப்போ கற்றுக்கிட்டேன். இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்னு நான் சொல்கிறது கல்யாணம் ஆகி ஒரு முதல் 4 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு கொஞ்சமாக சமைக்க கையே வராதுங்க. நிறைய செஞ்சுருவேன். ஆனால் வீட்டுக்கு யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்குன்னு சொல்லி பாராட்டிட்டு போவாங்க. ஏன்னா வரப்போ நான் நிறைய செய்வேன் இல்லையா. ஒன்ஸ் நான் நிறைய செஞ்சுட்டேன் அப்படின்னா அது வந்து அப்போல்லாம் வந்து இந்தியாவில் இருந்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேளை ஒரு நாள் தான், இல்லை அப்படின்னா சாப்பிட மாட்டோம், எடுத்து வேஸ்ட் பண்ணிடுவோம். பட் இந்த ஊருக்கு வந்துட்டு வேறு வழியே இல்லை நமக்கு. இப்போல்லாம் பாட்லுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, மீதி இருக்கா எடுத்து வந்து ஒரு நாள் ஒரு வேளை சமையல் நமக்கு இல்லாமல் இருக்கும் போ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றது. அது என்ன தான் கெட்டது அப்படின்னு சொல்லி மனசுக்கு தெரிஞ்சாலும் செய்ய முடியாத கொடுமை இருக்கு இல்லையா. ஏன்னா ஒரு நாள் நல்ல வேலை செஞ்சுருப்போம், சுறுசுறுப்பாக இருந்திருப்போம், அடுத்த நாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுறதுங்க. தப்பு தான் தெரியுது. ஆனாலும் வந்து மாற்றிக்க முடியல. ஏன்னா இங்கே இருக்கிற சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. இங்கே நமக்கு முடியல அப்படின்னாலும் சரி, நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு முடியலனாலும் சரி, நம்மளே தான் மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி செய்யணும். ஸோ இங்கே நம்ம ஊர் மாதிரி போயிட்டு நினச்ச உடனே கடையில் வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் நமக்கு உடம்புக்கு கேடு தாங்க ஆகும். ஃபுட் கலர் நிறைய சேர்க்குற ஒரே ரீசன்னால தான் எனக்கு வந்து வெளியில் போய் சாப்பிட பிடிக்காது. சமையல் பொறுத்த வரைக்கும் நான் எப்போயுமே அடிக்கடி சொல்கிறது என்ன அப்படின்னா பேசிக் கற்றுக்குங்க, நிறைய டிப்ஸ் படிங்க. அதாவது இப்போ வந்து ஒரு சமையல் சொதப்பிருச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாவே சமையல் ரொம்ப ஈஸிங்க. ஃபஸ்ட் பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் கேட்குறது என்னென்னா அக்கா ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் ஃபஸ்ட்டு ரெசிபி வீடியோ தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் நான் ரெசிபி மட்டும் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா வியூஸ் ரொம்ப கம்மியாக போச்சு. அதனால் என்ன பண்ணேன்னா விலாகில் வந்து இன்க்ளூட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போயுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற ரெசிபி வந்து அன்றைக்கி என்னோடய பிளான்லேயே இருக்காது. ஸோ திடீர்னு செய்யும்போது என்னாகும், ஏதாவது சொதப்பிடும் எனக்கு. அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறனால தான் நான் பெரும்பாலும் ரெசிபி வீடியோன்னு சொல்லி போக மாட்டேன். பட் நீங்கள் எந்த டிப்ஸ் கேட்டாலும் சரி, சமையல்லையோ சரி, இல்லை கமெண்ட்டில் வந்து இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுவேங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சென்னா மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை வதக்கி அரைச்சிட்டு சென்னாவை கொட்டினோம் அப்படின்னா சென்னா மசாலா வந்து ரெடி ஆகிடும். அந்த பக்கம் வெளியில் குருமா வந்து வெந்துட்டுருக்கு. அடுத்து சைட் பை சைடு அப்படியே க்ளீனிங் வேலையும் நான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா நைட்டு கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்தாகணும் இல்லையா. ஸோ அதனால் தமிழ் ஸ்கூல் வேறு போகணும். ஸோ அப்படியே சைட் பை சைட் க்ளீனிங் வேலையும் பார்த்துட்ருக்கேன். தமிழ் ஸ்கூல் ஹோம்ஒர்க் வேறு இந்த வாரம் பண்ணலை. நாளைக்கு ஃப்ரைடே நாளைக்குள்ளே பண்ணி வச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். பார்ப்போங்க. அப்புறம் நிறைய திங்ஸோட லிங்க் கேட்டுகிட்டே இருக்கீங்க, எங்கே வாங்கினீங்க என்னன்னு சொல்லிட்டு. நான் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு வீடியோ நீங்கள் கமெண்ட்டில் வந்து எதோட லிங்க்கெல்லாம் கேட்டிங்கன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து பொருளையும் காட்டி அதோட லிங்க்கையும் வந்து நான் வந்து கமெண்ட்டில் கொடுக்க ட்ரை பண்ணுறேங்க. கொஞ்சம் வந்து ஹெக்டிக்காக போயிட்டுருக்கனால அந்த மாதிரி வீடியோஸ் என்னால் எதுவுமே எடுக்க முடியல. இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே 3 நாள் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த வீடியோ வந்து வியாழக்கிழமை எடுத்தது. ஸோ எனக்கு இன்றைக்கி எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால யோசித்தேன், என்னடா அது ஒரு வாரம் கூட நம்மளால் எடுத்த முடிவை ஒழுங்காக ஃபாலோ பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன்.
பண்ணுறாங்க. நான் இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டேன் அப்படின்னாவே அது நடக்க மாட்டேங்குது. அது ஏன்னு தெரில. பெருசாக எனக்கு கண் திருஷ்டி மேலெலாம் நம்பிக்கை இல்லை. ஆனால் சில விஷயங்கள் நடக்கும்போது ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிச்சிருச்சு. ஒன்றும் இல்லை, நேற்று வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபேமிலியில் வந்து எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாலுமே இன்றைக்கி காலையிலேருந்து அவங்களுக்கு வேலைனா வேலை, அப்படி ஒரு வேலை, ஒன்றுமே பண்ண முடியல. சரி ஓகே, எல்லா வேலையும் இன்றைக்கி நானே தான் செஞ்சாகணும்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு ஓட்டிகிட்ருக்கேங்க இன்றைக்கி. எந்த சமையலையும் சரி, இதுதானே அப்படின்னு மட்டும் நினைக்கவே கூடாதுன்ற பாடத்தையும் நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா நான் ரெகுலராக செய்கிற விஷயந்தான், சேமியா தயிர் சாதம் தானே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது எடுத்துக்கிட்ட நேரம் அது மட்டும் சுமார் 1 மணி நேரத்தை சாப்பிட்ருச்சிங்க. அப்பப்போ அதை கிளறி விடணும், இல்லை அப்படின்னா சேமியா ஒன்றோட ஒன்று சேர்ந்து கட்டி ஆகிடும். அந்த பிரச்சனை வேறு அதில் இருக்குது. அப்படின்றதுனால அது ரொம்ப டேஞ்சரஸ் ஃபுட். உங்ககிட்ட ஒரு கேள்வி, ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமா இல்லை ஃப்ரெண்ட் சர்க்கிளில் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமா? கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்போங்க. எனக்கு தோணுச்சு என்ன அப்படின்னா, ஃபேமிலியில் இருக்கவங்கள கூட மெயின்டைன் பண்ணிடலாம், ஆனால் ஃப்ரெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது தான் கஷ்டம்னு எனக்கு தோணுச்சுங்க. அது உண்மையா இல்லை வேறு மாதிரியான்றதை கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பேசும்போது ஒவ்வொருத்தரோட தாட்டும் வெளில வரும். ஸோ அதுலேருந்து நம்ம நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஏதாவது தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அதை மாற்றிக்கவும் முடிவு பண்ணலாங்க. ஸோ வந்தோடனே ஒரு டீ ஒன்று போட்டு குடித்தேன். அது கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. டீயை குடிச்சிக்கிட்டே அப்படியே வேலையை பார்த்தது. அதுக்கப்புறமா அப்படியே தாளிப்பு, தயிர் சாதம். இது இன்னும் முடியல, ஆறுது எவ்வளோ நேரம் ஆறுது. இப்போ தான் தயிரை வந்து எடுக்கிறேங்க. காலையிலேயே துவச்சி வச்சுட்டு போயிட்டேன். அது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தோஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக புளிச்ச தயிர் போட்டுக்கிட்டேன். ஏன்னா இன்ஸ்டாபாட்லேருந்து எடுத்த தயிர் வந்து அவ்வளோ புளிக்காது. ஃபஸ்ட்டு ஊற்றின தயிர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 நாள் ஆன தயிர். ஸோ கொஞ்சம் நல்லா புளிச்சிருக்கும் அப்படின்றதுனால அதை வந்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக இன்ஸ்டாபாட்டில் இருக்க தயிர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தேன். ஏன்னா நிறைய பால் சேர்த்துருக்கோமா, இந்த தயிரும் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட ஒரு புளிப்பே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் லைட்டாக புளிப்பு இருக்கணும் இல்லையா, அதனால் புளிச்ச தயிர் வந்து சேர்த்துக்கிட்டேங்க. ஒரு வழியாக குருமா வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமேல் பேக்கிங் தான். அடுத்து வந்து பஜ்ஜிக்கு வந்து மாவு பிசைஞ்சிடலாம். ஸோ பஜ்ஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் தான் போட போகிறேன். அதனால் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பஜ்ஜி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். 1 கப்பு கடலை மாவு, 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக அரிசி மாவு, அதுக்கப்புறமா பூண்டு போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது பெருங்காயத்தை விட. ஸோ நான் இப்போ எடுத்துருக்க அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய புல் பூண்டு வந்து எடுத்து போட்டேன். ஃபுல்லாக எடுத்து போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சிட்டேன். அப்படியே மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் மட்டும், வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. கலந்து போட்டிங்க அப்படின்னா பஜ்ஜி சூப்பராக உப்பி வரும். பஜ்ஜி போடும்போது ஆயில் மட்டும் நல்லா ஹை ஹீட்டில் இருக்கணுங்க. போட்டதுக்கப்புறம் லோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் போடும்போது நல்லா சூடாக இருந்துச்சு அப்படின்னா தான் பஜ்ஜி வந்து நல்லா வந்து உப்பி வரும். அதுக்காக தான். இந்த மாதிரி சமைக்கிற அன்றைக்கி ஃபஸ்ட்டே சொல்லிடுவேன், எனக்கு இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது, என்னை எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்ச வரைக்கும் கிச்சன் பக்கமே கொஞ்சம் வராமல் இருந்தீங்கன்னா கூட ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபுட்டு எல்லாமே செஞ்சு தனியாக எடுத்து வச்சுருவேன். வேணும்னா இதை மட்டும் எடுத்து சாப்பிட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து அதை சாப்பிட்டுப்பாங்க. கிச்சன் பக்கம் யாரும் வரமாட்டாங்க. எல்லோரும் எப்போவுமே சொல்லுவாங்க, நான் கிச்சனுக்கு வரலனாவே உனக்கு உதவியாக இருக்கும், அதனால் நான் வரல அப்படின்வாங்க. சில நேரத்தில் அது உண்மையும் கூட தாங்க. சில நேரத்தில் நானே செஞ்சுருவேன். ஏதாவது வந்து அவங்கள செய்ய சொல்லி ஒரு படபடப்பில் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பொறுமையாக செய்வாங்களா, அதை பார்க்குற பொறுமை கூட எனக்கு இருக்காது. அதனால் நானே செஞ்சிடுறேன், நீங்கள் யாரும் வராதிங்கன்னு மட்டும் எப்பயுமே சொல்லிடுவேன். அது இப்போ மட்டும் இல்லை, ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ரூல். இந்த மாதிரி நிறைய சமைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் யாரும் வராதிங்க அப்படின்ட்டுருவேன். ஸோ வாழைக்காய் பஜ்ஜி பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சீவி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் குடிக்காமல் இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து டிஷ்யூ பேப்பர் இருக்கு இல்லையா, டிஷ்யூ பேப்பரில் சீவி போட்டிங்க அப்படின்னா அந்த வாழைக்காயில் இருக்க தண்ணியை வந்து அது இழுத்துரும். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரிட்ஜிலேருந்து கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வெளில வச்சுருங்க. அப்போ என்னாகும், அந்த சில்னஸ் கொஞ்சம் குறைஞ்சிச்சு அப்படின்னாவே அதுலேருந்து தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஸோ அதனால் வாழைக்காய் வந்து வெளில வச்சுருங்க. இப்போ தாங்க இந்த வாழைக்காயெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா தண்ணியிலே போட்டு வச்சுருப்பாங்க. முருங்கைக்காய், வாழைக்காய் இதெல்லாம் வந்து தண்ணியிலே கிடக்கும். பறிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதோட ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தண்ணியில் பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி அதிலேயே போட்டு வச்சுருவாங்க. எங்கள் வீட்டில் மட்டும் தான் அப்படி பண்ணாங்களா இல்லை எல்லார் வீட்லேயும் இப்படி பண்ணாங்களான்னு தெரில. பட் எங்கள் அம்மா வந்து அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் இனிஷியல் ஸ்டேஜில் வந்த புதுசாக கலிஃபோர்னியாவில் அப்படி தான் பண்ணுவேன். ஒரு குண்டா தண்ணி பிடிச்சிட்டு அதில் வந்து போட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறம் எனக்கே அது காமெடியாக இருந்துச்சு. இங்கே வேறு ஃப்ரிட்ஜ் வேறு இவ்வளோ பெருசு இருக்கா, அப்பார்ட்மெண்ட் ஃப்ரிட்ஜ் சொல்கிறேன். இந்த ஃப்ரிட்ஜை கேட்டிங்கன்னா இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அப்பார்ட்மெண்ட் ஃப்ரிட்ஜ் தான் வந்து நல்ல ஃப்ரிட்ஜ். இது வந்து அவ்வளோ நல்ல ஃப்ரிட்ஜெலாம் நான் சொல்ல மாட்டேன். அதனால் எனக்கு அந்த ஃப்ரிட்ஜில் இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ் சும்மா தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போல்லாம் வந்து நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஃப்ரிட்ஜிலே தாங்க ஃபுல்லாக வைக்கிறேன். ஆக்சுவலாக இவ்வளோ சமைச்சேன் இல்லைங்களா, எதுலேயுமே உப்பு காரம் பார்க்கவே இல்லை. ஒரு குத்து மதிப்பாக தான் போட்டேன். கடைசியில் பஜ்ஜியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உப்பு போடாமல் போட்டேன். நல்ல வேளை அது 2 பஜ்ஜி தான் போட்டேன். அப்புறம் கபில் என்னை சாப்பிட்டு பார்க்க சொல்லிட்டு, அம்மா உப்பு இல்லைம்மா அப்படின்னா. அப்புறம் டக்குன்னு வந்து உப்பு போட்டு போட்டேங்க. ஸோ அவ்வளோதாங்க, எல்லாம் ரெடி. எல்லாத்தையுமே வந்து ட்ரேக்கு மாற்றிடலாம். கரெக்டாக நான் எதுவுமே வந்து இவ்வளோ இருக்கும் அவ்வளோ இருக்கும்லாம் யோசிக்கவே இல்லை. பட் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. அது ஏன்னு தெரில, சில நேரத்தில் வந்து எனக்கு ஒரு பயமாகவே இருக்கும். ஐயோ கடவுளே, கரெக்டாக வந்துடணுன்ட்டு. எப்போ சமைச்சாலும் சரி அந்த ஒரு
பயம் வந்து உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கரெக்டாக இருக்கணும், உப்பு கரெக்டாக இருக்கணும் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் மேக் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு பயந்து பயந்து சமைச்ச ஆள் இன்றைக்கி இவ்வளோ சமைக்கிறேன் பயம் இல்லாமல் அப்படின்னும்போது தைரியமும் நம்மளோட ப்ராக்டிஸ் மட்டும்தான் நினைக்கிறேங்க. ஸோ எனக்கு அதான் தோணுச்சு. கொண்டு வந்து ஃபுட் எடுத்துகிட்டு வந்து பார்ட்டிக்கு வச்சாச்சுங்க. அதுக்கப்புறமா காஸ்கோ போகிற வேலை இருந்துச்சு. ஆனால் காஸ்கோ போவேன்னா லேட் ஆகிரும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சாம்ஸ் வந்துட்டோங்க. சாம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்க தான் வந்தேன். இந்த பழம் வந்து ஒரு ஃப்ரெண்டு ரீசெண்டாக அடிக்ட் ஆகிட்டாங்க. அதனால் நானும் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த ஹாலோவின் வரப்போகுது இல்லையா, அதுக்கான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு, அதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் எப்படியும் காஸ்டியூம் போட்டு வருவாங்க. ஸோ அதனால் மறந்துடக்கூடாது. லாஸ்ட் இயர் இப்படி தான் மறந்துட்டோம். அப்புறம் போய் சாக்லேட் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதனால் இந்த தடவை வந்து ப்ரெட்சல்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அதை வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாளையிலேருந்து அடுத்த வாரத்துக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேணும். ட்ரே எல்லாம் கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. அதனால் அதையும் கொஞ்சம் ரீஃபில் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா ஏதாவது ஆஃபர் போட்டிருக்கானா அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் செக்ஷன் பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். உள் மனசுக்குள்ளார எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்னு தான் போனேன். ஆனால் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜீன் ஜாக்கெட் இருக்கும் இல்லையா, அது வந்து போட்டிருந்துச்சு ஒன்று. $25 தான் $9 போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஆஃபர் பார்த்தோன்னே சரி அதை மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை மட்டும் போட்டு பார்த்தேன். என் சைஸு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்றதுனால ப்ரௌன் கலர் அதை வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஹஸ்பண்ட் அப்பயே சொன்னாங்க, உன்கிட்ட இது மாதிரி நிறைய இருக்கே அப்படின்னாங்க. ஆமாம், ப்ரௌன் கலர் இல்லை, ஒயிட் இருக்குது, பிளாக் இருக்குது, ப்ளூ இருக்குது, ப்ரௌன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் எடுத்து போட்டு வந்துட்டேன். நீங்களே பாருங்கள் நான் போட்டு பார்த்துட்டு எடுத்ததை. ஸோ பசங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நான் ரீசெண்டாக இப்போ தான் அவங்களுக்கு எல்லாமே வாங்கினோமா, அதனால் அவங்களுக்கு எதுவும் எடுக்கல. அந்த ஒரு ஜாக்கெட் மட்டும் ஆஃபரில் இருந்ததுனால அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு, அக்கா காஸ்கோ பெஸ்ட்டா சாம்ஸ் பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து காஸ்கோ தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ரீசன் என்னன்னு சொல்கிறேன், ஒரு நிமிஷம் பார்த்து கேட்டுக்கோங்க. என்னென்னா கம்பேர் டு சாம்ஸ் வந்து காஸ்கோவில் எல்லாமே நம்ம வீட்டுக்கு வாங்குகிற திங்ஸ் எல்லாமே $1 கம்மியாக இருக்குது. நட்ஸு, ஜாமு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா. ப்ளஸ் ஷூஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமமே காஸ்கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா $25 $30 தான் இருக்கும். ஆஃபர் ப்ளஸ் ஆஃபரோடு போடுவான். ஒரு ஷூ கொண்டு வந்து அவன் இறக்குறான் அப்படின்னாவே நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஆஃபர் போட்டுட்டு, அதாவது அடுத்த வாரம் இல்லை 10 நாளுக்குள்ளே ஒரு ஆஃபர் போட்டு $6 $7 கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் சாம்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. கிளியரன்ஸ் மாதிரி தான் லாஸ்ட்டாக குறைச்சி போடுவானே தவிர இனிஷியலாக வந்து ஒரு ப்ராடக்ட் இறக்குனோடனே ஆஃபர் போட மாட்டேன்றான். அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எல்லா திங்ஸும் ஒரு $1 அதிகமாக இருக்கா, அது மட்டும் இல்லை நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்காது. ஸோ அதனால் எனக்கு வந்து காஸ்கோ ஓகே தான். பக்கத்தில் இல்லைன்ற காரணத்தினால மட்டும்தான் நாங்கள் வந்து சாம்ஸ் வரும். 1 hour ட்ராவல் அப்படின்றது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமானது இல்லையா. ஸோ அதுக்கு சாம்ஸ் பெட்டர் அப்படின்றதுனால தான் வந்து சாம்ஸுக்கு வரமே தவிர காஸ்கோவா சாம்சான்னு கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து காஸ்கோ பக்கம் தான் போவேன். ஸோ நீங்கள் இதுக்கு வந்து சாம்சா காஸ்கோவான்னு எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் கேட்ட 2 விஷயத்தையும் மறந்துடாதீங்க, கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.